ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராணசிமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா. வால்மீகி ராமாயணத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானவள் என்று சொல்லப்போனால் அது சீதா பிராட்டி தான். காவியத்துக்கு ராமாயணம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலே இதிலுடைய சீதையினுடைய வைபவம் தான் சொல்லப்பட்டுள்ளது. இது நாம் இட்டுக்கட்டுவதற்காக சொல்லுவது ஒன்று அல்ல. வால்மீகி தானே உரைக்கிறார். காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது என்று தானே லவகுஷர்களை பார்த்து சொல்லுகிறாள். இந்த ராமாயண காவியமானது சீதையினுடைய கதைதான், சீதையினுடைய பெருமையை சொல்வதற்குத்தான் இது வந்துள்ளது என்று வால்மீகியினுடைய கூற்று. அப்ப ஏன் ராமாயணம்னு பெயர் வைக்க வேண்டும்? சீதாயனம்னே பெயர் வச்சிருக்கலாமே. அவருடைய கதையைத்தான் சொல்ல வந்தேன்னு வெளிப்படையாக சொல்லலாமே என்றால், ஒரு உயர்ந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது. ஆனால் உண்மையில் யாருக்கு தகுதி உள்ளதோ அவர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் அப்ப மறைத்து வைத்து சொல்லுவோம் அல்லவா? அப்ப வெளிச்சமாக பெயர் வேறொன்றாக இருக்கும், ஆனா உள்ளுரை பொருள் வேறொன்றாக வைத்திருப்போம். யாருக்கு அந்த உள்ளுரை பொருளை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் உள்ளதோ அவர்கள் மட்டும் அதை புரிந்து கொள்ளலாம், அறிந்து விடுவார்கள். அதை போலத்தான் வால்மீகியும் மேலோட்டமாக ராமனுடைய கதையை எழுதுகிறேன் என்று பட்டம் தானும் பிரசித்தமாக்கி விட்டார். அப்ப ராமாயணம் ராமனுடைய கதை என்று அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனா வால்மீகியினுடைய மனத்தில் பார்த்தால் உண்மையாக அவர் இதில் உள்ளுரை பொருளாக சீதையினுடைய பெருமையைத்தான் சொல்லியிருக்கிறாராம். இதே போலத்தான் வேதங்களும் சொல்லுகின்றன. வேதங்களில் பல இடங்களில் பகவான் நாராயணனுடைய பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளது. அவர்தான் உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், இதை ரட்சிக்கிறார். இதுல ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை கொடுத்து வேண்டாத தீமைகளை போக்கி கொடுக்கிறார். அந்தர்யாமியாக ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறார். இது அனைத்துமே வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. பகவானுடைய பெருமை அனைத்தையும் வேதத்திலிருந்து எளிமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மகாலட்சுமி தாயாரை பற்றி எங்கு சொல்லப்பட்டுள்ளது? இந்த பெருமைகளை எல்லாம் சொல்லும் போது பிராட்டியை பத்தின ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்ப அவளுடைய பெருமை வேதத்தில் சொல்லப்படவில்லை. பிற்பாடு இந்த ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து பிராட்டி உயர்ந்தவள்னு சொல்லுகிறார்களே தவிர வேதத்தில் இல்லை என்று கூட சில பேர் நம்மிடத்தில் வாதம் செய்யலாம். அதற்கு பராசர பட்டர் என்கிற ஒரு ஆச்சாரியன் பதில் சொல்லுகிறார். மேலோட்டமா பார்த்தா வேதத்துல பிராட்டியினுடைய பெருமை தெரியாதாம். ஆனா அதுல உள்ளுரை பொருளாக ஒவ்வொரு இடத்திலும் பிராட்டியும் சொல்லப்பட்டுள்ளாள். ந பிருதக் அபிதத்தே ஸ்ருதிரபி தத் அந்தர்பாவாத்வாம் என்று தெரிவிக்கிறார். பிராட்டி என்பவள் பகவானை விட்டு பிரிக்கப்பட முடியாத ஒருத்தி. அப்ப பகவானை பத்தி சொன்னால் அவனுடைய பெருமை அனைத்துமே பிராட்டியால் தான். பெருமானுக்கு நிறைய பெருமை, சொத்து பத்தெல்லாம் இருக்குன்னால் ஸ்ரீ என்கிற ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயார் கூட இருக்கவே தான் இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கிறார். மகாலட்சுமி தாயார் கூட இருக்கவே தான் இவ்வளவு எளிமையாக மக்களோடு பழகுபவராக இருக்கிறார். அப்ப அவள் இல்லை என்றால் இந்த எதுவுமே நிற்கவே போவது கிடையாது. அதனால் வேதங்கள் தனியா பிராட்டியை பத்தி தாயாரை பத்தி சொல்லாமல் பெருமானுடைய பெருமைகளை மட்டும் சொல்லுகின்றனவாம். ஆனா உள்ளுரை பொருளாக பிராட்டியும் உள்ளாள். அது எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையென்னால் கண்ணுல மை போட்டுண்டு பாருங்கோ தெரியும்னு தெரிவிக்கிறார். பொதுவா இந்த மாந்திரிகர்கள்லாம் கையில ஒரு மந்திரிச்ச மை இருக்கும், அதை எடுத்து கண்ணுல தடவேண்டான்னா மறைந்து இருக்கிற பொருள்கள்லாம் கூட நமக்கு தெரியும். ரொம்ப தொலைவில் இருக்கிற பொருள்கள்லாம் தெரியும். ஒரு மறைவுக்கு பின்னாடி இருக்கிற பொருள்கள் எல்லாம் தெரியும். இதெல்லாம் அப்படிலாம் பார்க்கிறோமோ இல்லையோ, அதை போல ஒரு மை பூசிக்கொள்ள வேண்டுமாம். கண்ணில் மை பூசிக்கொண்டு வேதத்தை பார்த்தால் அப்ப உள்ளே பிராட்டியை சொல்லப்படுவது நமக்கு தெரியும்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அப்படியா? இந்த கண்ணுக்கு மையா எந்த கடையில கிடைக்கும்னால் இந்த கண்ணுக்கு மை தடவுவதை பத்தி அவர் சொல்லவில்லை. உள்ள மனசு, உட்கண் அப்படின்னு ஒரு ஞானம்னு ஒரு கண் இருக்கும் இல்லையோ, அந்த மனசுக்கு ஒரு அஞ்சனம், ஒரு மைய தடவனமாம். எந்த மை என்றால் பக்தி என்கிற மை. மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி விகூடம் லக்ஷ்மிதே வீக்ஷமானாகா என்று பராசர பட்டர்ங்கிற ஆச்சாரியன் சொல்லுகிறார். லக்ஷ்மியை எப்படி பார்க்கலாம்னால் மனம் என்கிற ஒரு கண் இருக்கும் இல்லையோ, அந்த கண்ணுக்கு அழகு சேர்க்கணும், அதுக்கு நாம பலம் சேர்க்கணும். எப்படி மை தடவினா பலம் சேருமோ இல்லையோ, பக்தி என்கிற மையை தடவ வேண்டுமா. அப்ப மனதில் பக்தியோடு நாம வேதங்களை பார்த்தோம் என்றால் அப்பதான் பெருமானுடைய ஒவ்வொரு பெருமைக்கும் பின்னால் தாயார் இருக்கிறாள், மகாலட்சுமியால் தான் பகவானுக்கு ஏற்றம் என்பதை புரிந்து கொள்ளலாமா.
அதே போலத்தான் ராமாயணத்திலும் சீதையினுடைய பெருமைகள் பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. அதுவும் ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யமான ஒரு ஸ்நேகம், ஒரு அன்பு, காதல், அத பல இடங்கள்ல சொல்றார். ஸ்ருங்கார ரசம் என்று தெரிவிப்பார்கள். காவியங்கள்னு சொன்னால் நவரசங்கள்னு சொல்றோம் இல்லையோ, ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், வீரம், பீபத்சம், பயானகம், ரௌத்ரம், இப்படின்லாம் 9 ரசங்களை சொல்றோமே, அதுல ஸ்ருங்காரம்னு ஒரு ரசம். ஸ்ருங்காரம் என்றால் காதல். அந்த காதல் ரசம் ராமனுக்கும் சீதைக்கும் இடையில ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதுல 2 வகை உண்டு. ஒரு வகை 2 பேர், ஒரு நாயகனும் நாயகியும் காதலனும் காதலியும் சேர்ந்திருக்கும் போது இருக்கக்கூடிய காதலை வர்ணிப்பது ஒரு விதமான சிங்காரம். மற்றொரு விதம், அவர்கள் பிரிந்திருக்கும் போது படக்கூடிய துன்பத்தை காட்டினால் அதுவும் ஒரு விதமான சிருங்காரசத்தை ஏற்படுத்தும் இல்லையோ. சேர்ந்திருக்கிறச்சே ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாலும் படிப்பவர்களுக்கு மனதில் காதல் சிருங்கார ரசம் ஏற்படும். ஐயோ, ஒருத்தர் பிரிஞ்சு எப்படி துன்பப்பட்டார்கள்னு சொன்னால் அப்பவும் அந்த காதலை புரிய வைக்கலாம். அதே போல ராமாயணத்தில் 2மே உண்டு. அயோத்தியா காண்டத்தில் ராமனும் சீத்தையும் சேர்ந்திருந்தது. ஏன் காட்டுக்கு சென்ற பிறகு கூட 2 பேரும் ஆனந்தமா சேர்ந்திருந்ததெல்லாம் சம்போக சிருங்காரம். 2 பேரும் சேர்ந்திருக்கும் போது சொல்லப்பட்ட சிருங்கார ரசம். அதற்கு எதிராக விப்ரலம்ப சிருங்காரம்னு ஒன்று உண்டு. அதாவது 2 பேர் நாயகனும் நாயகியும் பிரிந்திருந்து துன்பப்பட்டதை சொல்லி அதன் மூலம் சிருங்கார ரசத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் ராமாயணத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி சீதையை விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாதபடிக்கு, மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து போகும்படிக்கு ராமனுக்கு அவரிடத்தில் அன்பு உண்டாம். பிரியாது சீதா ராமஸ்ய தாராஃப் பித்ருகிருதாயிதி என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ராமனுக்கு சீதை இடத்துல ஏன் ரொம்ப அதிகமான பாசம் முதல்ல ஏற்பட்டதுனால், அவளுடைய குணங்கள், அவளுடைய அழகு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னுடைய தந்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்த பெண் என்று ராமனுக்கு சீதை இடத்துல ரொம்ப அன்பு உண்டாம். அதற்கு மேல அவளுடைய அழகு, அவளுடைய குணங்கள் அனைத்தாலும் அன்பு வளர்ந்தது. அப்ப ராமனுக்கு இயற்கையாகவும் அன்பு உண்டு, அன்பு வளர்ந்தும் இருந்தது. 2 பேரும் ஆனந்தமாக இருந்தார்கள். அதனால விட்டு பிரிந்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டு ராமன் சோகப்படுகிறார். அவனுடைய சோகத்துக்கு காரணம் என்ன? இந்த மனைவியை விட்டு பிரிந்ததற்கு என்ன வருத்தம், எதனால வருத்தப்படுகிறார்னால், ஹனுமான் சீதையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ராமனுக்கு ஒரு வருத்தம் இல்ல சீதே, 4 வருத்தங்கள் அவனை வாட்டுகின்றன என்று ஹனுமார் சொல்லுகிறார். இயம்சா யத்கிருதே ராமஹா சதுர்பிஃப் பரிதப்யதே காருண்யேன ஆந்திர சம்சியேன சோகேன மதனேனச்ச. 4 காரணங்களாலே ராமன் பரிதவிக்கிறார், ரொம்ப கொதித்து போயிருக்கிறார். என்னெல்லாம்? முதலிலே காருண்யம், கருணையாலே. ஒருவர் துக்கப்படுவதை பார்த்தால் அதை பொறுக்க முடியாமல் நமக்கு துக்கம் ஏற்படும் இல்லையோ. நம்மளால உதவ முடியலாம், உதவ முடியாமல் போகலாம், அது நம்முடைய சக்தியை பொறுத்து. ஆனா ஒருத்தர் துன்பப்படுறதை பார்த்து ஆமா படுறார் அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஒரு வருத்தம், மனசை பிசையணும் இல்லையோ, அதுக்கு கருணைன்னு அந்த குணத்துக்கு பெயர். ராமனுக்கு கருணை அதிகமா இருக்கா, அதனால துன்பப்படுறாராம். அடுத்தது ஆன்றுசம்சியம். ஆன்றுசம்சியம் என்றால் நம்மளை ஒருத்தர் உதவி கேட்டால் அவருக்கு ரொம்ப இனியவனாக கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். நிருஷம்சகான்னு சொன்னால் கொடுமையானவன் அர்த்தம். ஆன்றுஷம்சகா என்றால் மென்மையாக ஒருவருக்கு வேண்டியதை செய்யக்கூடியவன் அர்த்தம். அந்த பண்பும் ராமனுக்கு உண்டு. அதனாலும் அவர் துன்பப்படுகிறாராம். அதற்கு மேல தெரிவித்தார், ஷோகேன, நேரடியான இவருக்கே துக்கம், இன்னொருத்தரை பார்த்து வருகிற துக்கம் மட்டும் கிடையாது, தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுட்டோமேங்கிற துக்கம் மட்டும் கிடையாது, இயற்கையாவே இவருக்கே துன்பம் ஏற்படுகிறது. அதற்கு மேலே மதனேன, காதலாலும் ராமன் வாட்டப்படுகிறார். இப்ப காருண்யத்தாலே, ஆன்றுசம்சத்தாலே, சோகத்தாலே, காதலாலே 4ஆலும் ராமன் வாட்டப்படுகிறார்னு ஹனுமான் தெரிவிக்கிறார். ஏன் ராமனுக்கு இந்த 4மே சீதை இடத்துல உண்டானால், சீதையினுடைய வெவ்வேறு கோணங்களை பார்த்தால் இந்த ஒவ்வொன்றும் ராமனுக்கு துன்பம் கொடுக்கறதாம். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆஸ்ருதேதி ஆன்றுசம்ஸ்யதா பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேனச்ச என்று தெரிவிக்கிறார். இதெல்லாம் சுந்தரகாண்டத்துல ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை. 4 விதமான சோகத்துக்கு 4 விதமான காரணம் இருக்கான். ஸ்திரீ பிரணஷ்டா இது காருண்யாத். ஸ்திரீ என்றால் பெண் என்று பொருள். சீதையை மற்றதெல்லாம் விட்டுடுங்க, சீதை ஒரு பெண் தானே, அந்த பெண் துன்பப்படுகிறாள்னு பார்த்த உடனே ராமனுக்குள்ள கருணை அதிகமாக ஆனா உதவ முடியவில்லையேன்னு அதனால வருத்தம் வந்துடுறதாம். அப்ப வெறும் பெண்ணுன்னு பாருங்க, அவள் ஜனகனுடைய மகள், இவனுடைய மனைவி, இவ்வளவு உயர்ந்தவள், அழகானவள், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவள் ஒரு பெண் என்று பார்த்தால் அதுவே ராமனுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. ஆகையால் ஒரு ஸ்திரீ, பெண் கடத்தப்பட்டு விட்டாள், அவள் துன்பப்படுகிறாள்னு வெறும் பெண்ணாக சீதையை பார்த்தால் கூட
ராமனுக்குள் இருக்கிற கருணை என்கிற குணம் அவரை மிகவும் வாட்டுகிறது. சரி, சீதை வெறும் பெண் தானா? அதுக்கு மேல அடுத்தது சொல்றார், தான் ஆஸ்ருதேதி ஆன்ருஷம்ஸ்யதா. ஆஸ்ருதா என்று சொன்னால் இவனையே நம்பி வந்தவள் அல்லவா, இவனை பற்றினவள், இவனை ஆசிரியித்து வந்தவள். அப்ப என்னை நம்பி வந்த ஒருவர், அவரை நான் கைவிட்டு விட்டேன், அவர் துன்பப்படும் போது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு வருத்தம் இருக்கே, அப்ப ஆன்ருஷம்ஸ்யம்னு அதற்கு பெயர். பொதுவா பெண் வருத்தப்படுவதால் பகவான் வருத்தப்படுறார். அதுக்குள்ள இருக்கிற குணம் காருண்யம்னு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, வெறும் பெண்ணு கிடையாது. நம்ம நம்பி வந்த ஒருத்தர் நம்மால் கைவிடப்பட்டு துன்பப்பட்டால் அப்ப இன்னும் நமக்கு வருத்தம் அதிகமா இருக்குமோ இல்லையோ, ராமனுக்கு அந்த வருத்தமும் இருந்தது. அப்ப ஆன்று சம்சியம், தன்னை பற்றினவர்களை ரட்சிப்பது என்கிற குணம் உள்ள இருக்கும் இல்லையோ, அந்த குணத்தின் காரணமாக தன்னையே நம்பி வந்த சீதை, வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா ராமன் சீதையனிடத்துல ஜாகிரதைப்படுத்துறார். காட்டுல ரொம்ப வாழ்க்கை கஷ்டமா இருக்கும், பெரிய பெரிய மிருகங்கள், கோரமான சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாம் வரும். பாதையெல்லாம் ரொம்ப மேடு பொள்ளமா முள்ளுகளோடு இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும், முன்னால தாங்க முடியாதுன்னு ராமன் சொல்றார். அப்ப சீதை சொன்னாள், நீ கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், அது சிங்கமோ புலியோ யானையோ எதை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்னாள். உண்மையிலேயே அப்படி நடந்தும் காட்டினாள். கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாகரம் வாபி வரானனா நாகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். காட்டுல போயிட்டே இருக்கச்சு திடீர்னு ஒரு புலி வருமாம், திடீர்னு ஒரு யானை மதம் பிடிச்சு ஓடி வருமாம். ஆனா எதை பார்த்தோம் ஐயோன்னு ஒரு வார்த்தை கூட சீத்தை கத்தினது கிடையாதாம். ந ஆகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய தோளை கெட்டியா பிடிச்சுட்டு இருப்பாளாம். அப்ப என்ன விரோதி யார் வந்தாலும் அதை பார்த்து பயந்ததே கிடையாது. அப்படி ராமனையே நம்பி வந்த ஒருத்தி அவள் துன்பப்படுகிறாள் என்று நினைத்தவுடனே ராமனுக்கு ஆன்று சம்சியம்ங்கிற குணம் இருக்கே, அந்த குணத்தினால வருத்தம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அப்ப பெண்ணு துன்பப்படுகிறாள்னு பார்த்தால் கருணையாலே பகவான் துன்பப்பட்டார். இல்லை, என்ன நம்பி வந்தவள் துன்பப்படுகிறாள்னு பார்த்தால் ஆன்று சம்சியம் என்கிற குணத்தாலே பகவானுக்கு இன்னும் கொதிப்பு அதிகமாகிவிட்டது. அவ்வளவுதானா? அதுக்கு மேல சொல்றார், பத்னி நஷ்டேதி ஷோகேன, அவள் பெண்ணு மட்டுமல்ல, என்னை நம்பி வந்தவள் மட்டுமல்ல, என்னுடைய மனைவி. பத்னி என்பதாலே ஷோகேன, பத்னின்னு சொன்னால் இவனுடைய தர்ம காரியங்களிலும் சரி, இவனுடைய இன்பங்களிலும் சரி, சரிபாதியாக ஏற்கக்கூடியவளோ இல்லையோ. பாணி கிரகணாத்து சமத்துவம் கர்மசு ததா புண்ணிய பலேஷுன்னு தெரிவிக்கிறார். எப்போ ஒரு கணவன் மனைவியை கைப்பிடித்து விடுகிறானோ, பாணி கிரகணம் செய்கிறானோ, அது தொடங்கி இருவரும் சேர்ந்துதான் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். இருவரும் சேர்ந்துதான் எந்த ஒரு போகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஒரு புஷ்பம் கிடைக்கிறது, ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக உண்ணுவது தவறுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதே போல பத்னின்னு சொல்ற பாருங்க, பத்னி என்கிற சொல்லுக்கே ஒரு அழகான பொருள். பத்யுர் நகா யஜ்ஞ சம்யோகே என்று பாணினி தன்னுடைய அஷ்டாத்தியாயில தெரிவிக்கிறார். பதி என்பது கணவனை குறிக்கும். பதியோடு சேர்ந்து, கணவனோடு சேர்ந்து எவள் ஒருத்தி யாகம் செய்கிறாளோ, பகவானுக்கு ஆராதனம் பூஜைகளை செய்கிறாளோ, அவளுக்குத்தான் பத்னின்னு பேராம். அப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பத்னின்னு ஒருத்தரை சொல்லணும்னால் நாம முதல்ல ஆராதனம் ஆண்கள் பண்ணணும், அதுக்கு பெண்கள் உதவியும் செய்ய வேண்டும். அப்பதான் பத்னிங்கிற பெயரே பொருந்துமா. அப்ப பத்னியை இழந்து விட்டேனே, நான் செய்ய வேண்டிய ஆராதனத்துக்கும் செய்ய முடியாமல் என்னுடைய மனைவியை இழந்து விட்டேனேன்னு ராமனுக்கு இன்னும் வருத்தம். பெண் இழந்தேன்னு வருத்தம், என்னை நம்பி வந்தவளாயிற்றேன்னு மேலும் வருத்தம். யாரோ ஒருத்தி கிடையாது, என்னுடைய பத்னி. அப்ப நான் தர்ம காரியம் செய்வதும் சரி அவள் கூட இருந்தால்தான் செய்ய முடியும், நான் ஆனந்தப்படுவதும் சரி அவள் கூட இருந்தால்தான் பட முடியும். அது இல்லாமல் போயிற்றேன்னு பகவானுக்கே சோகம். அதனால மூணாவது அதிகமான வருத்தம். அவ்வளவுதானா? மனைவி, அதனால் அவளோட சேர்ந்து இருப்பது கடமைங்கிற ஆசை மட்டும்தான். பிரியேதி மதனேனச்ச, ஐயோ பிரியா, எனக்கு ரொம்ப பிரியமானவள் என்பதனாலே, மதனம் அப்படின்னா காதல்னு அர்த்தம், அந்த காதலால ரொம்ப அதிகமா துன்பப்படுறாராம். அப்ப பெண் என்று பார்த்தால் கருணையாலே துன்பப்படுகிறார், தன்னை நம்பி வந்தவள்னு பார்த்தால் ஆன்று சம்சியத்தாலே துன்பப்படுகிறார். அதற்கு மேலே பத்னின்னு பார்த்தால் தன்னுடைய தர்மம் இழந்து போகிறதே, இன்பம் இழக்கிறோமேன்னு துன்பப்படுகிறார். ஐயோ அவள் என்னுடைய காதலி, அவளிடத்தில் நான் பிரியமுடையவன்னு பார்த்தால் அவளை விட்டு பிரிந்திருக்கிறோமேன்னு ராமருக்கு ரொம்ப வருத்தமா. இந்த நாளில் காதல் தான் ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார்னால் ராமனுடைய சொந்த வார்த்தையே இருக்கு. நமே துக்கம் பிரியாதூரே நமே துக்கம் ஹிருதேதிவா ஏததேவ அனுசோச்சாமி வயோஸ்யாஹ்யதி வர்த்ததே என்று ராமனே சொல்லுகிறார். ராமனிடத்துல போய், ராமா உனக்கு ஏன் வருத்தம், சீதை ரொம்ப தொலைவில் இருக்கிறாளேன்னு வருந்துகிறாயான்னு கேட்டால் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாராம். அப்ப என்ன, ராவணன் அபகரித்து கொண்டு போனான்,
கடத்தி கொண்டு போய்விட்டான், அது உனக்கு ஒரு கௌரவ குறைவு, அதனால வருத்தப்படுகிறாயானால் அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாராம். அப்ப எதற்குத்தான் துன்பப்படுகிறாய்னால் அதுக்கு ராமன் பதில் சொல்றார், நமே துக்கம் பிரியா தூரே, எனக்கு பிரியமானவளான சீதை தொலைவில் இருக்கிறாளே என்பதற்காக நான் வருந்தவில்லை, அதை ரொம்ப விரைவிலேயே எளிமையாக சரி செய்து விடலாம், அவள் இருக்கிற இடத்துக்கு நான் போய்விட்டேன் என்றால் பரிகாரம் ஆகிவிடப் போகிறது. ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, குறை இருக்குனால் பரிகாரம் பண்ணா சரியா போயிடும் இல்லையோ. அவள் தொலைவில் இருக்கிறாள் என்றால் அவள் இருக்கிற இடத்துக்கு நான் போய் சேர்ந்து விட்டால் தொலைவு இல்லாமல் போக போகிறது, திரும்ப சேர்ந்து விடலாம். அப்ப அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய வருத்தம் கிடையாது. இல்ல ராவணன் அபகரித்து கொண்டு போனான் அதனால கௌரவ குறைவுன்னு பாக்குறாரானால் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா ராஜா கொண்டே கௌரவ குறைவான்னு, தவறு செய்தவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்து விட்டால் ராஜாவுக்கு எந்த குற்றமுமே வராது. நமே துக்கம் ஹிருதே திவா, ஹரணம் அபகரிக்கப்பட்டாள் என்பதற்காகவும் எனக்கு துக்கம் இல்லை. போய் ராவணனுக்கு தண்டனையை கொடுத்தோம்னால் அவன் பண்ண தவறுக்கு அவன் தண்டனை அனுபவித்து விட்டால் எனக்கு அதனால எந்த குறையும் வராது. அப்ப தொலைவில் இருக்கிறாள் என்பதற்காக நான் வருந்தவில்லை, நான் புறப்பட்டு அவள் இருக்கும் இடத்துக்கு சென்றால் பரிகாரம் செய்து விடலாம். ராவணன் அபகரித்தானே என்று நான் வருத்தப்படவில்லை, அவனுக்கு தண்டனையை கொடுத்தால் அந்த கவலையும் பரிகாரம் செய்து விடலாம். அப்ப என்னதான் சுவாமி உமக்கு வருத்தம்னால், ஏததேவ அனுசோச்சாமி, இந்த ஒரு காரணத்தால் தான் நான் துன்பப்படுகிறேன். வயஹா அஸ்யாக ஹி அதிவர்த்ததே, சீதையினுடைய வயது தாண்டி போகிறதே, கடந்து போகிறதேன்னு வருத்துகிறேன் என்று ராமன் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னால், வந்ததோ 14 ஆண்டுகள், இவர்கள் சேர்ந்திருப்பதற்கு காலம் தனிமையா ஆனந்தமா காட்டில் இருந்தாலும் இல்லையோ, அந்த 14 ஆண்டுகளுக்குள்ள கடைசி 10 மாசங்கள் ராவணன் அபகரித்து கொண்டு போய்விட்டார். அந்த காலத்தை திரும்ப பெறவே முடியாதல்லவா. சீதை தூரத்தில் இருக்கிறாள் என்றால் இங்கிருந்து அங்க பிரயாணம் பண்ணி போய் அருகிலே சென்று விடலாம். ராவணன் அபகரித்தான் என்றால் தண்டனை கொடுத்து அதையும் சரி செய்து விடலாம். இழந்த காலத்தை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே என்று ராமனுக்கு வருத்தமா. அப்ப இழந்த காலம், சீதையோடு சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டிய காலம், எல்லா இடங்களிலும் பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரீசானுஷு ரம்ஸ்யதேன்னு லக்ஷ்மணன் சொல்லுகிறார். ராமா நீ கவலையே படாதே, சீதையும் நீயும் மலைகளிலும் மலைத்தாழ்வரைகளிலும் நதிகளிலும் தோட்டங்களிலும் ஆனந்தமாக இருங்கோள், உங்களுக்கு பண்ண வேண்டிய பணிவிடை அனைத்தையும் நான் செய்கிறேன்னு லக்ஷ்மணன் சொல்றார். வேடிக்கையாக சொல்லுவார்கள், ராமனும் சீதையும் பேசி வச்சுட்டு தான் காட்டுக்கு வந்தாலும். தசரதனுக்கு 360 மனைவிகள். அப்போ ஒரு மாமியார் இருந்தாலே கணவனோட தனியா மனைவியால பேச முடியாது. 360 மாமியார் இருந்தால் எப்ப ராமனோடு தனிமையா சீதை பேச முடியும்? அதனால 2 பேரும் முடிவு செய்து கொண்டு நாம ஊர்ல இருக்க வேண்டாம், புறப்பட்டு காட்டுக்கு போய்விட்டால் யாருமே இருக்க மாட்டார்கள், நாம் மட்டும் தனிமையில் ஆனந்தமாக பேசி விளையாடலாம் என்கிற எண்ணம் 2 பேருக்கும். அதற்காகத்தான் காட்டுக்கு புறப்பட்டு வந்தார்களாம். பல இடங்களில் ஆங்காங்கு நதிக்கரைகளிலும் காடுகளிலும் விளையாடி நீச்சல் போட்டியெல்லாம் வச்சு பாடலாம் ராமனும் சீதையும். அதுல சீதை வென்ற காலம் கூட உண்டு. இப்படியெல்லாம் விளையாடி கொண்டு வந்த காலத்தில் இன்னொரு ஒரு வருஷம் பஞ்சவட்டியில் ஆனந்தமாக இருந்துவிட்டு அயோத்திக்கு போகலாம் இருந்திருப்பார்கள். அதற்குள்ள ராவணன் வந்து அபகரித்தான் அல்லவா, அந்த காலத்தை இழந்ததை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தொலைவில் இருப்பதற்கு பரிகாரம் செய்யலாம், ராவணன் திருடி போனதற்கு அபகரித்ததற்கு பரிகாரம் செய்யலாம், வயது கடந்து போனதற்கு காலத்தை இழந்ததற்கு நான் ஒண்ணுமே பரிகாரம் செய்ய முடியாது. அந்த காலத்தை திரும்ப பெற்று சீதையோடு என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றுதான் எனக்கு ரொம்ப வருத்தம்னு ராமன் தெரிவிக்கிறார். அப்ப பெண் என்பதற்காகவும் வருத்தம், தன்னை நம்பி வந்தவள் என்பதற்காகவும் வருத்தம், பத்னி என்பதற்காகவும் வருத்தம். ஆனா எல்லாத்தையும் விட எதனால் வருத்தம்? பிரியா இதி மதனேனச்ச, எனக்கு ரொம்ப பிரியமானவள். ராமனாலே சீதையை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதான். சீதையாவது 10 மாசம் பிரிந்திருந்தாலும் இல்லையோ, ஹனுமான் லங்கைக்கு போய் சீதையை பார்க்கும் போது அவள் அபகரிக்க வந்ததிலிருந்து 9 மாதங்கள் ஆகியிருந்தன. அதுக்கப்புறம் சீதை சொல்றா, 1 மாசத்துக்கு என்னால் உயிரோடு இருக்க முடியும், ராமன் எப்படியாவது 1 மாதத்துக்குள் வந்து விட்டால் என்னை உயிரோடு மீட்டு விடலாம், இல்லாவிட்டால் நான் உயிர் இழந்து விடுவேன் என்று சீதை சொல்லுகிறாள். இந்த செய்தியை ஹனுமார் வந்து ராமனிடத்துல சொல்றார். இந்த மாதிரி 1 மாசம் தான் இருப்பாளாம், அதுக்கு மேல உயிர் தரிக்க முடியாதுன்னு சீதை சொல்லுகிறாள்னு சொன்ன உடனே ராமன் சொல்றார், அப்படி சொன்னாளா சீதை? அப்ப கவலையே இல்லை, ரொம்ப நாள் ஆனந்தமாக வாழ்வாள். சிரம் ஜீவதி வைதேகி எதி மாசம் தரிஷ்யத்தின்னு தெரிவிக்கிறார். அவளால 1 மாசம் உயிரோடு இருக்க முடியுமா? என்னால சீதையை பிரிஞ்சு 1 நிமிஷம் கூட இருக்க முடியவில்லையே. 1 மாசம் இருக்க முடிந்தவள் பல ஆண்டுகள் கூட இருப்பாள் ஹனுமன்னு. அவளுக்கு அப்பனா நல்லா தைரியமாத்தான் இருக்கா. எனக்குத்தான் அவளை விட்டு பிரிந்து தாங்க முடியவில்லை. நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம், அந்த அழகிய கண் படைத்தவளான சீதையை விட்டு பிரிந்து என்னால 1 க்ஷணம் கூட வாழ முடியுமா என்று தெரியவில்லை என்று ராமன் சொல்லுகிறார். இதை 2 விதமா பார்க்கலாம்.
ஒண்ணு ராமன் பாருங்க எவ்வளவு அன்போடு இருக்கார் மனைவி கிட்ட. சீதைக்கு அவ்வளவெல்லாம் அன்பு இல்லை போல் இருக்கு. ராமனை விட்டு பிரிந்து 9 மாசம் ஆயிடுத்து, இன்னும் 1 மாசம் கூட உயிரோடு இருப்பேன்னு மனைவி சொல்லுகிறாள். ஐயோ, என் மனைவியை விட்டு பிரிந்து என்னால் இருக்கவே முடியாதுன்னு கணவர் சொல்லுகிறார். அப்ப கணவர் தான் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார், மனைவிக்கு அன்பு குறைவு என்றும் இதற்கு நாம வாதம் செய்யலாம். ஆனா இன்னொரு பக்கம் சொல்லலாமா, ராமனுக்கு இருக்கிற பெருமை எவ்வளவுனால் சீதையால 10 மாசம் விட்டு பிரிந்து கூட இருக்க முடிகிறது. ஆனா சீதையினுடைய பெருமையை பார்த்தால் ஒரு க்ஷணம் கூட ராமனால விட்டு பிரிந்து இருக்கவே முடியாதாம். அப்ப இப்படி பார்த்தா சீதைக்கு தான் ஏற்றம். ராமனால வாழ முடியலன்னு சொன்னா அவர்தான் உண்மையான அன்பு வைத்தவர், சீதைக்கு அன்பு குறைவுன்னு சொன்னால் ராமனுக்கு ஏற்றம் சொல்லுவது போல இருக்கும். ஆனால் சீதை எவ்வளவு விலை, இப்போ ஒரு விலை மதிப்பற்ற பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொலைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு 100 ரூபாய் ஏதோ தொலைச்சிட்டோம்னா கொஞ்சம் வருத்தப்படுவோம், விட்டுட்டு போயிடுவோமோ இல்லையோ. அதை போல ராமன் 100 ரூபாயை போல. அவனை விட்டு பிரிந்தால் சீதையால உயிர் தரித்து 10 மாசம் இருக்க முடியாது. ஆனா சீதை விலை மதிப்பற்ற ஒரு மாணிக்கத்தை போலே, அவளை விட்டு பிரிந்தால் பகவானால உயிரே தாங்க முடியவில்லை. இப்படி அழகான காதல் அவர்கள் இருவருக்கு இடையிலே இருந்தது. அதை தெரிவிக்கிறார். அப்ப பெண் என்று பார்த்தாலும் ராமனுக்கு வருத்தம், தன்னை நம்பி வந்தவளை இழந்தோமேன்னு பார்த்தாலும் வருத்தம், கூட இருக்க வேண்டிய மனைவி இழந்தோமேன்னு வருத்தம், எனக்கு மிக பிரியமானவளை இழந்து விட்டேனே, இந்த இழந்த காலத்தை திரும்ப பெற முடியாதே என்று பகவான் வருந்துகிறாராம். சரி, இதுல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னால், இப்ப நாம சம்சாரத்தில் இருக்கிறோம், நிறைய பாபங்களை செய்திருக்கிறோம், அதற்காக வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ராமன் சொன்னபடிக்கு ஒருத்தர் தொலைவில் இருந்தார் என்றால் அதுக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, அருகிலே போய்விட வேண்டும், அவ்வளவுதானே பரிகாரம். அதை போல இவ்வளவு பாபம் செய்ததற்கு பகவானிடத்துல சரணாகதி செய்தால் முக்தி அளித்து விட போகிறார், அவரோடு சேர்ந்து விடலாம். ஆனா எதுக்கு தெரியுமா உண்மையா வருந்த வேண்டும், இத்தனை நாட்களாக அவனை விட்டு விட்டு வீணாக்கினேனே, பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்பவனா பகவானை அடைந்து விடலாம், இழந்த காலம் தானே, அதை திரும்ப பெற்று அந்த காலத்திலும் சேர்த்து பகவானை அனுபவித்திருந்தால் இன்னும் எவ்வளவோ ஆனந்தமாக இருந்திருக்கலாமே, அதை விட்டு விட்டோமேன்னு நாமும் வருந்தனமா. வருத்தப்பட்டு என்ன போறதுனால் அப்பதான் அவனை வேகமாக விரைவில் அடைய வேண்டும்ங்கிற துடிப்பு ஏற்படும். அப்ப பாபம் பண்ணிட்டோமே, நான் ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கேனே என்று யாருமே நாம கவலைப்பட வேண்டாம். இதுவரை காலத்தை இழந்ததற்கு கண்டிப்பா வருத்தப்படணும். அந்த வருத்தம் வந்தால் இனி காலத்தை விரயம் செய்யாமல் இருப்போமோ இல்லையோ, அந்த துடிப்பு அந்த வேகத்தோடு பகவானை பற்றினோம் என்றால் விரைவில் அவனை அடைந்து நாமும் கைங்கரியம் செய்யலாம். அந்த கருத்து அவர்களுக்குள்ள இருந்த காதல், ராமர் சீதையினுடைய காதலை பார்த்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவிடத்துல எப்படி பக்தி வைக்க வேண்டும், எதற்கு வருந்த வேண்டும். பாபம் பண்ணேனேன்னு வருந்தி பிரயோஜனம் கிடையாது, இத்தனை நாள் இழந்து விட்டேனே என்று நாம் ஒவ்வொருவரும் வருந்த வேண்டும். அதை சரி செய்வதற்கு ஆந்தனையும் முயற்சிக்க வேண்டும். பகவான் அந்த வருத்தத்தை போக்கி கைங்கரியத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்வார் என்று பிரார்த்திப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।